இந்த பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். ஸோ அதனால வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்திருப்பா. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. மீட்டிங் அப்படி சொல்லி இவகிட்ட சொல்லிடுவாங்க. இப்பதான் காட்டுறாங்க அவர் மீட்டிங் இல்ல, வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு. ஹீரோயினும் சரி போட்டோ வாச்சு பாருங்க அப்படி சொல்லி அனுப்புறப்ப அந்த போட்டோவையும் அவ கூட இருக்க பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் தூங்குற போட்டோவை எடுத்து ஹோட்டலோட லொகேஷனையும் சேர்த்து அனுப்பிச்சாரான். ஹீரோயின் போய் அங்க பயங்கரமா கோவப்பட்டு அவன் அடிச்சுட்டு அவன் போட்ட என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க் எல்லாம் கழட்டி அவன் மூஞ்சிலே வீசிடுறா. அவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் பால்கனில இருந்து தூக்கி கீழே போட்டுறா. இப்ப இவங்க ட்ரெஸ் இல்லாம ஓடுறதையும் போட்டோ எடுத்து ஹீரோயின் வந்து வச்சுக்கிறா. அவன் வந்து அவனோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணாம அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படி சொல்லி ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் வெட்டிங் ட்ரெஸ்லயே கிளம்பி போயிட்டு இங்க என்ன ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் இல்லாம ஓடின போட்டோவை நிறைய காப்பீஸ் போட்டு இங்க வந்து தூக்கி வீசிடுறா. இப்பதான் ஹீரோயின் உன்னை விட பெட்டரா ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சிருந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை இவங்க எடுத்து மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் தெரியுது ஹீரோயின் அந்த பையனை ஏமாத்துறதுக்காக காசு கொடுத்து இந்த பையனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சிருப்பா அப்படி சொல்லி.